ஞானியா இருக்கக்கூடிய இளையராஜாவை அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பாட்டுக்கு எது வந்து முகமாக இருக்கிறதுனா அந்த மொழி தான், அந்த வார்த்தை தான். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொன்னாதான் அந்த பாட்டை பற்றி தெரியும். என்ன பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்குது, என்ன பாட்டு. வெறும் ஹம்மிங் வச்சு பாட முடியுமா? அந்த பாடலை சொல்லித்தான் அந்த இசையை வந்து ரசிக்க முடியும். அதனால பாடல் என்பது ஒரு இசைக்கு ஒரு முகமாக இருக்கிறது, முகவரியாக இருக்கிறது. அதனால மொழி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வைரமுத்தவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டவன் தான் ஞானி, உணராதவன் அஞ்ஞானின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கூகுளில் போய் சர்ச் பண்றீங்க ஒரு பாட்டு வேணும்னு, எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பாடல் வரியை தான், பாடல் வரி வச்சு சர்ச் பண்ணுவீங்க. அது என்ன பாட்டுன்னு எப்படி இது பண்ணுவீங்க? நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாக. ஒரு பாடலை நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறது? திருவள்ளுவர் காலத்துல வந்து இசைக்கலைஞர்களே இருந்திருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இருந்திருப்பாங்கல்ல. கம்பனுடைய கவிதைகளை வந்து கம்பராமாயணத்தை வந்து உலகம் வியந்து பேசுகிறது. கம்பன் காலத்தில் யாருமே இசைக்கலைஞர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? எல்லா காலத்திலும் இசை இருந்திருக்கிறது. ஆனா பாடல் தான் இந்த உலகத்தில் வந்து பல காலங்களை கடந்து நிலைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதனால மொழி ரொம்ப முக்கியமானது என்பதை வைரமுத்து சொல்றாரே தவிர தனி மனித தாக்குதல் கிடையாது. அது இளையராஜா வைரமுத்து பிரிந்ததற்கு பின்னால் 80களிலே அறிமுகமாகிறார். 86லே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். கடலோர கவிதைகள் படத்திற்கு பின்னால் அவர்கள் இணைந்து பணியாற்றவே இல்லை. அதற்கு பின்பு எந்த பாடலாசிரியனுக்கும் முக்கியத்துவம் தருவதற்கு இளையராஜா ஒப்புக்கொள்ளவில்லை. பாடலாசிரியர்களை இரண்டாம் பட்சமாகத்தான் அவர் நடத்தியிருக்கிறார். இளையராஜாவை குறித்து அதிகமான காணொலிகள்ல யூடியூப்ல வந்து மிக மிக மோசமான பேட்டியை வந்து கொடுத்தவர் கங்கை அமரன். இளையராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு 13 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை தடுத்தவர் இளையராஜா அப்படின்னு பல பேட்டிகள் அவர் இன்னும் பேசினது இன்னும் இருக்கு. அதனால 86ல் பிரிந்த இளையராஜா வைரமுத்து கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் அவர்கள் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. ஒருவரோடு ஒருவர் பேசவில்லைங்கிறதுனால இந்த முரண்பாட்டை கூர்ந்திட்டுகிறார் கங்கை அமரன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல வந்து இப்போ இளையராஜாவை வந்து இசை ஞானியா இருக்கக்கூடிய இளையராஜாவை அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளையராஜாவை நேரடியாக அவர் அஞ்ஞானி என்று சொல்லவில்லை. ஒரு இசை வெளியீட்டு விழாவில் படிக்காத பக்கங்கள் என்கிற ஒரு இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்ச்சியிலே பேசுகிற போது கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இசை என்பது ஒரு குழந்தை மாதிரி, அதற்கு பெயர் சூட்டுவது எது என்றால் மொழி. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு வந்து ஒரு 40 நாளுக்குள்ள ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் பேர் சூட்டு விழா வைக்கிறாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம், பிள்ளைக்கு என்னையா பேருன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து பட்டதாரி ஆகுது, வளர்ந்து பட்டதாரி யாருக்கு பட்டம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. வேலைக்கு போனால் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொத்து பரிமாற்றம் பண்ணும்போது கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பேர் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருத்தரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பெயர் இல்லாமல் எல்லாரையுமே வந்து நம்ம குழந்தைன்னு கூப்பிட முடியுமா? ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு பேர் என்னங்க, அதுக்கு பேர் குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். ஒரு சிலர் குழந்தைனே பேர் வச்சுருக்காங்க, குழந்தைச்சாமின்லாம். எல்லாரும் குழந்தைன்னு பேர் வச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கூட்டத்தில் இருந்து எப்படி கூப்பிடுறது? அவர் வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா, இசை வந்து முக்கியமானது, அது சிறகை போன்றது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மொழி இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இசையை வந்து நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் இருக்குது, ரோஜா படத்தில் வந்த பாடல். அந்த பாட்டுக்கு எது வந்து முகமாக இருக்கிறதுனா அந்த மொழி தான், அந்த வார்த்தை தான். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொன்னாதான் அந்த பாட்டை பற்றி தெரியும். என்ன பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்குது, என்ன பாட்டு. வெறும் ஹம்மிங் வச்சு பாட முடியுமா? தானா தன்னா அப்படின்னு ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாச மலரில். அந்த பாடலை சொல்லித்தான் அந்த இசையை வந்து ரசிக்க முடியும். அதனால் பாடல் என்பது ஒரு இசைக்கு ஒரு முகமாக இருக்கிறது, முகவரியாக இருக்கிறது. அதனால் மொழி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டவன் தான் ஞானி, உணராதவன் அஞ்ஞானின்னு சொல்கிறார். அவ்வளோதான். சார், இப்போ கங்கை அமரன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இசை பாடலுக்கு இசை அப்படிங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் எர்த்து மாதிரி, அதுக்கு பில்டிங் தான் வந்து இந்த வரிகள், அதனால பேஸ்மெண்ட் இல்லாமல் வரிகள் வர முடியாது அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் வந்து சொல்றாங்க சார். ஸோ அப்போ அவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாமா, எடுத்துக்க வேணாமா சார்? அது இசையும் வந்து மொழியும் வந்து இரண்டுமே தேவைதான். இப்போ கண்ணதாசனுடைய வரிகளை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கைவிடப்படுகிறது. எப்படின்னா இன்னைக்கு இருக்க தலைமுறையில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, எம்எஸ்வி பாட்டு கேட்க மாட்டான். இன்னைக்கு அது ட்ரெண்டிங்கில் கிடையாது. 2K கிட்ஸ்ட்ட போய் எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டு, டிஎம் சௌந்தரராஜன் பாட்டுக்கெல்லாம் கேட்க மாட்டான். அவன் அனிருத் பாட்டு தான் கேட்பான். ஆனால் அது ஏன் பேசப்படுது திரும்ப திரும்பனா, அதில் இருக்கக்கூடிய வரிகள்னால பேசப்படுது. ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த பாடல் கேட்கிற போது நம்மளுடைய அந்த பருவத்திற்கான ஒரு நினைவு வரும் நமக்கு. இப்போ நம்ம காலேஜ் போய் சேரும்போது ஒரு பாட்டு ஹிட் ஆகும்,
ஒய் தீஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு கிட்டாதுன்னு வச்சுங்க. அந்த பாட்டு வந்த காலகட்டத்தில் ஒருத்தன் வந்து நான் 10th படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். சார் அப்ப இசைனால ஒரு பாட்டு ஒரு பேச பாடலுக்கு வந்து பாடலை எப்படி நினைவு வச்சுக்கிருவீங்க நீங்க? சார் சில பேர் இப்போ பாட்டு வரி ஞாபகம் இல்லைன்னா வெறும் இசையை மட்டும் ஹம் பண்ணிட்டுலாம் என்ஜாய் பண்றாங்க. பாட்டு வரி இருந்தா தானே நீங்க தேட முடியும். இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்றீங்க ஒரு பாட்டு வேணும்னு, எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பாடல் வரியை தான். பாடல் வரி வச்சுன்னா சர்ச் பண்ணுவீங்க. அது என்ன பாட்டுன்னு எப்படி இது பண்ணுவீங்க? நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாக. ஒரு பாடலை நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு பாடலுக்கு முகமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு பாடலாசிரியருக்கு உரிமை இருக்கிறது. என்னன்னா எப்பொழுதுமே வந்து 2 பேர் தான் கிரியேட்டர்ஸ். ஒரு இயக்குனர் வந்து சிச்சுவேஷனை வந்து சொல்லும்போது டியூனை வந்து கம்போஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டியை வந்து யார் செய்கிறான்னா மியூசிக் டைரக்டர் செய்கிறார். அதுக்கான வரிகளை யார் செய்கிறா அப்படின்னா பாடலாசிரியர்கள். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் பாடல் உருவாகிறது. அப்போ ஒருவரை மட்டும் முதன்மைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு 2000 வருட பழமை மிக்க ஒரு மொழி. இந்த லாங்குவேஜை கைவிடக்கூடாது, இந்த மொழியை வந்து கைவிடக்கூடாது. இப்போ திருக்குறள்னு ஒரு கவிஞரை தான் நம்ம வந்து 2000 வருடமாக நினைவு வச்சுருக்கிறோம். திருவள்ளுவர் காலத்தில் வந்து இசைக்கலைஞர்களே இருந்திருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக இருந்திருப்பாங்கல்ல. கம்பனுடைய கவிதைகளை வந்து கம்பராமாயணத்தை வந்து உலகம் வியந்து பேசுகிறது. கம்பன் காலத்தில் யாருமே இசைக்கலைஞர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? எல்லா காலத்திலும் இசை இருந்திருக்கிறது. ஆனால் பாடல் தான் இந்த உலகத்தில் வந்து பல காலங்களை கடந்து நிலைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதனால் மொழி ரொம்ப முக்கியமானது என்பதை வைரமுத்து சொல்கிறாரே தவிர தனி மனித தாக்குதல் கிடையாது அது. ஆனால் நீங்கள் வைரமுத்து வந்து இந்த மாதிரி பேசினார்னா நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு கங்கை அமரன் சொல்கிறார். அவரே ஒரு பாடலாசிரியர் தான். இளையராஜாவை குறித்து அதிகமான காணொலிகளில் யூடியூப்பில் வந்து மிக மிக மோசமான பேட்டியை வந்து கொடுத்தவர் கங்கை அமரன். இளையராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு 13 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை தடுத்தவர் இளையராஜா அப்படின்னு பல பேட்டிகள் அவர் இன்னும் பேசினது இன்னும் இருக்கு. சாய் வித் சித்ராங்கிற ஒரு சேனலில் வந்து இளையராஜா குறித்து நிறைய விஷயங்களை கங்கை அமரன் பேசியிருக்கிறார். மீண்டும் இப்பொழுது அவர்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறதுனால மீண்டும் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். உலகத்தில் எல்லாருக்குமே முரண்பாடு வரும். அந்த முரண்பாட்டை வந்து காலம்பூரா வந்து பகைவர்களாகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் 86 பிரிந்த இளையராஜா வைரமுத்து கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் அவர்கள் சந்தித்துக் கொள்ளவே இல்லை, ஒருவரோடு ஒருவர் பேசவில்லைங்கிறதுனால இந்த முரண்பாட்டை கூர்ந்துட்டுக்கிறார் கங்கை அமரன். மற்றபடி வைரமுத்து சொன்ன கருத்து வந்து மிக மிக சரியானது. சார் இப்போ இளையராஜா வந்து என்னோட பாடலை வந்து நீங்கள் என்னோட மியூசிக்கில் இருக்கக்கூடிய பாடலை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மாதிரியெல்லாம் அவர் கேஸ் போடுறதுக்கான காரணங்கள் என்ன? வணிக ரீதியான காரணம் தான். அதாவது ராயல்டி வந்து தனக்கு வரணும் அப்படிங்கிறதான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு ராயல்டி வருகிறது. எனக்கு தான் எல்லாமே சொந்தம், நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புங்கிறது தான் எல்லாத்துக்குமே. இளையராஜாவுக்கு ஒரு ஆதிக்க குணம் இருக்கிறது. அதனால் அவர் வந்து தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நிறுவ பார்க்குறாரு, அவ்வளோ. சார் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இளையராஜா அவர்கள் வந்து வைரமுத்தை வந்து தமிழ்நாட்டிற்கு அடையாளம் காட்டியதே வந்து இளையராஜா தான். நிழல்கள் என்கிற படத்திலே இது ஒரு பொன்மாலை பொழுது என்கிற பாடலின் வழியாகத்தான் வைரமுத்து அறிமுகமாகிறார். வைரமுத்துவுக்கு எல்லா பாடல் வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்ததே இளையராஜா அவர்கள் தான். அதனால் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்குமான முரண்பாட்டுக்கு முன்னால் வைரமுத்துவை தலையில் வைத்து கொண்டாடியதே இளையராஜா அவர்கள் தான். அதனால் அது கிட்ட பழக்கம் முட்டப்பகைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகிற போது ஒருவரோடு முரண்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாயிரும். அதனால் பின்னால் அவர்கள் 2 பேரும் பிரிந்ததற்கான காரணத்தை 2 பேருமே சொல்லலை. இளையராஜா வைரமுத்து பிரிந்ததற்கு பின்னால் 1986 அறிமுகமாகிறார். 86 அவர்கள் பிரிந்து விட்டார்கள். கடலோர கவிதைகள் படத்திற்கு பின்னால் அவர்கள் இணைந்து பணியாற்றவே இல்லை. அதற்கு பின்பு எந்த பாடலாசிரியனுக்கும் முக்கியத்துவம் தருவதற்கு இளையராஜா ஒப்புக்கொள்ளவில்லை. பாடலாசிரியர்களை 2ஆம் பட்சமாகத்தான் அவர் நடத்தியிருக்கிறார். எந்த பாடலாசிரியர்களுக்கும் அவர் முதன்மைப்படுத்துவதே கிடையாது. எல்லாம் என்ன செய்வார்னா, வழக்கமாக எல்லா டியூன் பண்ணதுக்கு பிறகு முதல் வரி பல்லவி அவர் தான் எழுதுவார். பின்னால் வந்த பாடலாசிரியர்கள் யாருமே வைரமுத்து அளவிற்கு பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு இளையராஜாவினுடைய அணுகுமுறை ஒரு முக்கியமான காரணம். எனவே மொழியினுடைய முக்கியத்துவத்தை, பாடலாசிரியருடைய முக்கியத்துவத்தை இளையராஜா பொருட்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதை அவர் செய்திருக்கக்கூடாது. இப்பொழுதும் கூட அவருக்கான உரிமையை கேட்கிறார். என்னுடைய இசைக்கான உரிமையை வந்து அவர் கேட்கிறார். ஆனால் பாடலாசிரியர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதை குறித்து அவர் பேசவே இல்லையே. அதனால் இளையராஜா அவர்கள் பாடலாசிரியர்களை பாரபட்சமாகத்தான் நடத்தியிருக்கிறார். வைரமுத்துவுக்கு பின்னால் வந்த பழனி பாரதியிலிருந்து அறிவுமதி, கபிலன், நாமுத்துக்குமார் என்று பல வரிசை பாடலாசிரியர்களை அவர் பயன்படுத்தினாலும்
யாருடைய வரிகளையுமே வந்து அவர் வந்து மேம்படுத்தி அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. தான் வந்து இசையினுடைய அரசன் என்பதை நிறுவி இருக்கிறார். அதனால் இளையராஜா ஒரு மறுக்க முடியாத ஒரு மகத்தான கலைஞன். ஆனால் பாடலாசிரியர்களை ஒரு கொண்டாட தவறி விட்டார் என்பது உண்மை. ஸோ இன்னைக்கு நம்ம நேர்காணலில் பல சிறப்பான தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.